இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் நமக்கு ஒரு மகத்தான ஹதீஸுடைய தொகுப்பை வழங்கினவங்க. அவங்களுடைய தந்தையும் ஒரு வியாபாரி தான். அவங்க இறக்குற நேரத்தில் தன் மகன் அவங்கள்ட்ட குடும்பத்தாரிடத்தில் சொன்னாங்க, நான் என் பிள்ளைகளுக்கு இந்த வியாபாரத்தில் கிடைத்த வருமானத்தை நான் வச்சுட்டு போகிறேன், இந்த வருமானத்தில் ஒரு திர்ஹம் கூட ஹராம் இல்லை, ஒரு திர்ஹம் கூட ஹராம் கிடையாது சொன்னார். அடுத்து சொன்னார், ஹராம் மட்டுமல்ல, ஹராமாக இருக்கலாமோ அப்படின்னு சந்தேகிக்கப்படுகிற ஒரு அரை திர்ஹம் கூட கிடையாது, ஒரு திர்ஹம் கூட ஹராம் இல்லை, இது ஹராமா இருக்கலாமா அப்படிங்கிற சந்தேகப்படுற எந்த பொருளையும் நான் விற்கல அப்படின்னு சொன்னார். அந்த இமாம் புகாரியுடைய தந்தையுடைய வாழ்க்கையில் வருது. ஒரு நாள் அவர்களிடம், அவங்க ஒரு பெரிய வியாபாரி, நிறைய பொருள்கள் வாங்கி விற்கிறாங்க. ஒரு நாள் அவர்களிடத்தில் சில பேர் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, உங்கள்கிட்ட உள்ள சரக்கை எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் அதற்கு 10 தீனார் லாபம் வச்சு தர்றோம்னு சொல்லிட்டாங்க. இமாமுடைய தந்தை கொஞ்சம் யோசிச்சாங்க, சரி நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் வந்தார்கள் அவர்கள், நாங்கள் இந்த பொருளை வாங்கிக்கிறோம், 10 தீனார் லாபம் தரோன்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, இல்லை நான் உங்களுக்கு விற்கலன்னு சொல்லி. என்ன காரணம்னு கேட்டாங்க. நீங்கள் வருவதற்கு முன்னால் இந்த சரக்கை என்னிடமிருந்து ஒரு 5 ரூபாய் லாபத்திற்கு சிலருக்கு நான் விற்க சம்மதிச்சிட்டேன், அவங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன். வாக்குறுதி கொடுத்த பிறகு நான் உங்களுக்கு அதிகமாக கூட ஒரு 5 ரூபா கிடைக்குது என்று நான் உங்களிடம் விற்பனையானால் அது இஸ்லாம் ஈமான் அல்ல, வேண்டாம், எனக்கு 5 தீனார் கிடைச்சாலும் போதும், நான் அப்படியே விற்றுக்கிறேன்னு சொன்னான். குறைஞ்ச லாபம். இன்றைக்கு நம்மிடத்தில் அது இல்லை. நாம் வாங்குறதா இருந்தால் எவ்வளவு குறைச்சி வாங்க முடியுமோ வாங்குவோம், விற்கிறதா இருந்தால் எவ்வளவு லாபம் வைக்க முடியுமோ அவ்வளோ லாபம். இதுதான் இன்றைக்கு. ஏன்னா லாபம் மட்டும்தான் குறிக்கோள். நம்முடைய இமாம், நாம் பின்பற்றுகிற மதுஹபுடைய இமாம், இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய வியாபாரியாகவும் இருந்தாங்க, ஒரு பெரிய சட்டமேதை, பெரிய இமாம், பெரிய உலக பற்றின்மை இல்லாமல் இருந்தாங்க. உலக பற்றின்மைங்கிறது எதுவும் இல்லாமல் இருக்கிறது பேர் கிடையாது, எல்லாமே இருக்கும், எதையுமே விரும்பவே மாட்டாங்க. அதான் அவங்க பெரிய பணக்காரர், அவங்க மிகப்பெரிய அந்த காலத்தினுடைய பெரிய துணி வியாபாரி இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களுடைய வியாபாரத்தில் அவங்க கடைபிடித்த ஒழுக்கங்கள், பேணுதல்கள், ஏராளமான விஷயங்கள் தனியாக சொல்லலாம் அவங்கள பற்றி மட்டுமே. இமாம் அபு ஹனீஃபா அவர்கள், அவங்க கூட வியாபாரத்தில் ஒருத்தர் பார்ட்னராக இருக்கிறாரு, அவங்க பேர் ஹப்ஸ் இப்னு அப்துர் ரஹ்மான். அவர்கிட்ட ஒரு நாள் சில சரக்குகளை கொடுத்து சொன்னாங்க, இந்த சரக்குகள் டேமேஜ் சரக்குகள், கொஞ்சம் குறைவுள்ள சரக்குகளப்பா, அதனால இந்த குறைவுள்ள சரக்கை யார் வாங்க வந்தாலும் வாடிக்கையாளர்கள் குறைய சொல்லி வித்துருன்னு சொன்னாங்க. அவர் மறந்துட்டார், அவரும் ஒன்றும் மோசடிக்காரர் இல்லை, மறந்துட்டார். எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாரு, நல்ல சரக்கை விற்கிற மாதிரியே வித்துட்டாரு. இமாம் கேட்டாங்க, என்னப்பா வித்துட்டியா? நாம வித்துட்டேன், குறைய சொன்னியான்னு சொல்லி. அடட நான் மறந்துட்டேனேன்னு சொல்லி சொன்னாங்க, இந்த பணத்தை பூரா தர்மம் செஞ்சிரு, இந்த லாபம் நமக்கு வேண்டாம், இந்த முதலும் நமக்கு வேண்டாம், அந்த வியாபாரத்தில் கிடைச்ச எல்லா பணத்தையும் இமாமுல் ஆதம் அவர்கள் எல்லாத்தையும் தர்மம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. இதுதான் இஸ்லாம், இதுதான் வியாபாரம். இன்றைக்கு நம்முடைய வியாபாரம் என்ன? இன்னைக்கு எல்லாரும் சில பேர் பெருமையாக சொல்லலாம், நாங்கள் ஹலால் வியாபாரம், நம்ம ஹலாலில் செய்யக்கூடிய அநியாயங்கள், வாக்குறுதி மீறல்கள், மோசடிகள், அதிக லாபங்கள், கொள்ளை லாபங்கள், இதெல்லாம் என்ன நம்முடைய வியாபாரத்தை ஹலாலாக வைத்திருக்கும்? இதெல்லாம் நாம் இன்னைக்கு செய்கிறோம். அதனுடைய விளைவு தான் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா முசீபத்துகள், எல்லா பலாவும் அதில் வர்றது. இப்போ இமாம் அப்படி இருக்கிறாங்க பாருங்க. அப்போ ஒரு சின்ன குறையுள்ள தான் என்ன செய்யக்கூடாது, வேண்டாம், இந்த காசை பூரா தர்மம் செஞ்சிரு. ஒரு நாள் இமாம் இடத்துல ஒரு பெண்மணி பட்டு துணி வச்சிருக்கிறாங்க, அந்த சரக்கை விற்க வர்றாங்க இமாம் அவர்கள். அந்த பெண்மணி இமாம் இடத்துல, அந்த பெண்மணி ஆரம்பத்தில் ஏதோ கவனக்குறைவாக 100 திர்ஹம் அப்படின்னு சொல்றாங்க, 100 திர்ஹம்னு சொல்றாங்க இல்லையா. இமாம் அபு ஹனீஃபா அந்த துணியை விரிச்சு பார்க்குறாங்க, நல்ல துணியா இருக்குது, இந்த அம்மா என்ன தெரியாம 100 திர்ஹம்னு சொல்லுதா? சொன்னாங்க, ஏம்மா இது நல்ல துணி, இது 100 திர்ஹத்தை விட அதிக விலைக்கு விற்கிறது. இப்படி யாராவது கிடைச்சா நாம் என்ன செய்வோம்? நல்ல சந்தர்ப்பம், இதுதான் சாக்குன்னு அடிச்சுட்டு ஓடி போயிடுவோம் இல்லையா. இமாம் அப்படி செய்யல, இது நல்ல துணிமா, இது ஏன் 100 சொல்ற, இது 200 திர்ஹம். இல்லை கூடவே கொடுக்கலாம், 400 திர்ஹம் தர்றேங்கவும் அந்த அம்மா காசு வந்துருச்சு. இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகம் கொடுங்கங்குது, இன்னும் கொஞ்சம் அதிகம் கொடுங்க. நான் ஏமாத்தல்லம்மா, 400 திர்ஹம் தர்றேன். சரி, அந்த காலத்தில் ஒவ்வொரு சரக்குக்கும் சந்தையில் விலை நிர்ணயிக்கிறவங்க இருப்பாங்க.
இந்த விலை நிர்ணயிக்கிறவங்களை யாரையாவது கூப்பிடுவோம், அவர் என்ன சொல்கிறாரோ நான் தந்துடுறேன். அந்த மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டாங்க. அவர் சொன்னார் இது 500 திர்ஹம் போகும். இமாம் 500 திர்ஹம் கொடுத்துட்டான். சங்கடமே படலை. வாங்கும்போது பெருந்தன்மை இல்லையா, விற்கும்போது பெருந்தன்மை. இப்போ பாருங்க, அந்த அம்மா 100 திர்ஹத்துக்கு விற்க வந்த இடத்துல இமாம் அவர்கள் யாரை ஏமாற்றாதவர்கள் அந்த காலத்து முஸ்லிம்கள் இல்லையா. இப்போ அவங்கள கொண்டு எவ்வளவு லட்சம் மசாயில்கள் சட்டங்கள் இன்றைக்கு உம்மத்தில் பின்பற்றப்படுது, எவ்வளவு தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. அருமையானவர்களை, இன்றைக்கு நம்மிடத்தில் இந்த ஒழுக்கம், இந்த வியாபாரத்தில் உள்ள பேணுதல்கள் இதெல்லாம் இல்லாமல் நாம் ஹலால் வியாபாரம் செய்வதாக தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் இல்லை, நம்முடைய வியாபாரங்களில் எத்தனையோ வெறுக்கத்தக்க அம்சங்கள், மக்ரூஹான விஷயங்கள், இந்த பேணுதலற்ற சூழ்நிலை தான் அருமையானவர்களை நம்ம இந்த அளவுக்கு